எசையா 63:4 சொல்லப்பட்டிருக்குது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. இந்த 2026 நம்மளை மீட்டுக்கொள்ளும் வருஷமாக கர்த்தர் தீர்மானிச்சிருக்கிறார். அதாவது எந்த காரியத்திலிருந்து நம்மளை மீட்டுக்கொள்ளணுமா? அடிமைத்தனத்தில் இருந்தா, பாவத்தில் இருந்தா, கடன் பிரச்சனையில் இருந்தா, பலவீனங்களில் இருந்தா. அதாவது முன்னாடி ஒரு நாட்கள் கர்த்தருக்குள்ள இருப்போம். இப்போ அந்த விசுவாசத்தின் தன்மை குறைஞ்சி போயிருக்கிறோம். அந்த ரட்சிப்பின் தன்மையில பின்வாங்கி போயிருப்போம். கர்த்தருக்காக முன்னாடி நின்றுப்போம். இப்போ நிற்க முடியாதபடிக்கு விழுந்து போயிருப்போம். கர்த்தர் சொல்றாரு, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. விசுவாசிக்கிறீங்களா? விட்டுக் கொடுங்க. நான் அநேக துணிகரங்கள் செஞ்சுட்டேன், இனி என்னைய ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. கர்த்தர் சொல்றாரு, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. விட்டுக் கொடுப்போம்னா, மனம் திரும்புவோம்னா, மனம் கசந்து நம்ம பாவங்களை அறிக்கை செய்வோம்னா, நம்மளை புறக்கணிக்காதபடிக்கு அவரை தேடி போற யாரையுமே அவர் புறக்கணிக்க மாட்டார். புறக்கணிக்காதபடி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை மீட்டுக் கொள்வார். நம்மளை மீட்டுக்கொள்கிற தேவன் ஒரு தாய் ஒரு பிள்ளையை தேற்றுவது போல தேற்றி அவருடைய அரவணைப்பில் வச்சு நம்மளை வழி நடத்துவார். விட்டுக் கொடுப்போம், மனம் திரும்புவோம். இந்த ஆண்டு நம்மளை மீட்கும்படியான காரியத்திற்கு நேராக கர்த்தர் நம்மளை நடத்தப் போகிறார். ஆமென்.